ஏய் ஆச்சி பஸ்ல சானியா மேடம் 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 நீங்க ஒரு பெட்டில சைவோன்னு சொன்னீங்க, ஆனா நான் சொல்றேன் நீங்க நான்வெஜ். ஏன்னா உங்க கண்ணுல ஃபிஷ் தெரியுது. குல்பிக்கு கோத பாரு. நான் தேடிய என் கனவு காதலன் கஜினி கிட்டப்பில் வந்து விட்டான். முக்கிர வேண்டி யாரா நீ? பஞ்சை தாராளசாமி. உனக்கு என்ன ப்ராப்ளம்? யாராச்சும் எனக்கு உதவி செஞ்சாலோ ஆத்திர அவசரத்துக்கு கடன் கொடுத்தாலோ 5 நிமிஷத்துல மறந்துடுறேன். ஷார்ட் டைம் மெமரி லாஸ். இதுக்கு பேர் ஷார்ட் டைம் மெமரி இல்ல, அயோக்கியத்தனம், முளை மாதிரி தனம். பாடியில எழுதாம பனியன்ல எழுதி வச்சிருக்க. காடு மாதிரி வண்டி கிடக்குது, ஷேவ் பண்ணிட்டு எழுதுறதுக்கு சிரமமா இருக்குன்னு தான் சிம்பிளா அப்படி எழுதிட்டேன். ஆஹா, பேர் எழுதாம கணக்கு எழுதி வச்சிருக்க. இது மளிகை கடை பாக்கி, பால் கணக்கு, கரண்ட் பில் கணக்கு. ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு இந்த மாதிரி கெட்ட போட்டீங்கன்னா என்ன அடிச்சே கொண்டாதீங்க. நான் வேணா உங்களுக்கு காசு தரேன், என்கிட்ட அடி வாங்குற மாதிரி நடிங்களேன். காசு கொடுத்து அடி வாங்க சொல்றது ரொம்ப ரொம்ப பழைய சீனியா. 2006ல போய் அதை பண்ண சொல்றியே. பாருங்கண்ணா, காலங்காத்தால பல் வளர்க்கறது கூட தான் பழைய சீனு. இருந்தாலும் நம்ம பல் வளர்க்கறது இல்லையா? கொடுங்க. நான் அடிக்குவா? வேணாம், நாங்களே விழுந்துடுறோம். சானியா, உனக்கு ஆயிரக்கணக்கான ஃபேன்ஸ் இருக்கலாம், ஆனா உனக்கு இருக்கிற ஒரே ஒரு ஏசி தான். நீ நடந்து வர பாதையில என்னால ரோஜாக்களை தூவி இருக்கணும், ஆனா அதுல இருக்கிற ஏதாவது ஒரு பொண்ணு உன் காதுல குத்திருச்சுனா. சானியா, அவரை திட்டாத. நீ சும்மா இருக்கா? உங்களை யாரு சார் எங்களுக்காக ஃபைட் பண்ண சொன்னது? இன்னைக்கு ஃபைட் பண்ணுவீங்க, நாளைக்கு போன் பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் பூ கொடுப்பீங்க. நாங்க என்ன காதுல பூவா வச்சிருக்கோம்? யூ ஃபூல். வாங்க போலாம். சஞ்சய் ராமசாமி, தஞ்சை தாராளசாமி, அசின் பிசின். நாம எப்ப ஒட்ட போறோம்? எனக்கு ஜாதகம் பார்த்த என் ஜோசியரு உனக்கு மாப்பிளைய வரப்போறவரு கொங்கு நாட்டு சிங்கம், நெஞ்சு பூரா முடி இருக்குன்னு சொன்னாரு. அதையும் நான் பார்த்துட்டேன். டேய் கஜினி, எப்படா வந்து என்ன பாட்டுக்கிட்டுக்கு போற? ஒரு மாலை இளவெயில் நேரம், அழகான இளையுதிர் காலம், சகோலையிலே அவள் முகம் பார்த்தேன், அங்கே தொலைந்தவர் நானே. அண்ணா நமக்கு எதுக்கு அந்த வேண்டாத வேலையெல்லாம்? முடியாத விஷயத்துக்கு என்னைக்குமே முயற்சி பண்ண கூடாது. என்ன போட்டிருக்க சட்ட கலருக்கு ஒரு சர்பத் குடுறா. அப்பவே போட்டு வச்சிட்டேன். சின்ன புள்ள சாவல குடிக்க ஆசைப்பட்டாரு, அதான் வச்சிருக்கேன். யார பாத்திரா வந்து பண்றீங்க? டேய், நான் நேர விடமுடா, என்னைக்குமே தழும்ப மாட்டேன்டா. காலி குடம் கூட என்னைக்குமே தழும்பாது. ஆண் வர்க்கத்துக்கு அசிங்கமா இருக்கிற உங்க ஃபியூச்சர் பிரகாசமா இருக்கணும்னா நான் சொல்றத கேளுங்க. என்ன செய்யணும்? உங்க பொண்டாட்டி ரேப் பண்ணிருங்க, பலாத்காரம் பண்ணுங்கண்ணே. என்னடா பலகாரம் சொல்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க? ஏன் லூசு மாமே போலீஸ்ல பிடிச்சு குடுத்துவான்டா. எங்க அவளு நானும் கூடி கும்மால அடிச்சோம்னு நடுவுல கட்டில போட்டு படுத்து கிடக்குறான். அப்படி இருக்கும்போது எப்படி பாத்ரூம் உள்ள ஜச்சி பெட்ரூம்குள்ள போக முடியும்? அண்ணே, கதவை தட்டிட்டு உள்ள போறவன் புருஷன், ஓட்ட பிரிச்சு உள்ள இறங்குறான் பாருங்க, அவன் உத்தம புருஷனே. டேய், ஆளாளுக்கு இப்படியே உசுப்பேத்தி என் ஜோலியை முடிச்சு போயிராங்கடா. இந்த மாதிரி பழமொழியை நான் கேள்விப்பட்டதே இல்ல. எங்க ஊர்ல இருக்குண்ணே. அப்படின்னா அதை உங்க ஊர்ல மட்டும் பரப்புங்க, மத்த ஊர்ல எல்லாம் பரப்பி விட்டு என்ன மாதிரி ஆளை பழியாக்கி விட்டு போயிராங்கடா. சும்மா தொண பேசிட்டே இருக்காதீங்க, காதை கொண்டா. எதுக்கு கொண்டாயா? உண்மையாவா? ஏய், நீ சொன்னதெல்லாம் என் கண்ணுக்கு அப்படியே தெரியுதுடா. இன்னும் ஒரே ஒரு தடவை சொல்றா. ஐயோ ஐயோ, கும்முன்னு இருந்துகிட்டு ஜம்முன்னு தூங்குறாளே. உங்க அப்பன் காவாலிப்பே பேச்ச கேட்டு கட்டின புருஷனை தொங்கல்ல விட்டுவிட்டு இப்படி கட்டில தனியா படுத்து கிடக்குறேடி. எப்படி உன்னால இப்படி எல்லாம் முடியுது? இன்னைக்கு நடக்க போற சம்பவம் என்னைய பத்தி எவன் புரணி பேசுறானோ அவன் வாய பூரா அடைக்க போற ஒரு சரித்திரமா மாற போகுது. என் பொண்டாட்டி என்னவ
ஏய் ஐயோ நீ எல்லாம் மனுஷனாயா? எப்பயுமே வாயாலதான் டபுள் மீனிங்ல பேசுவ. இப்ப தூங்கும் போது டபுள் மீனிங்லே தூங்குறியே. ஐயா கைய தலைக்கு வச்சு படுக்க வேண்டியதானே? எதுக்கே நெஞ்சில கைய வச்சு இருக்கிறவன நலகுலைய வைக்கிற? ஏய் ஏன் இஷ்டம். நான் கைய நெஞ்சில வைப்பேன், இல்ல பஞ்சு தலகாணி மேல வைப்பேன். தொட்டில படுத்து தூங்கிட்டாரோ? சரி நமக்கு தூக்கம் வருதுப்பா, அந்தாலே கேட கட்டு போட்டு நான் போய் தூங்க போறேன். ஐயோ ஐயோ யோ அவசரத்துல ஓட்ட பிடிச்சு உள்ள இறக்கிட்டயா. இப்ப எவனோ ஒருத்தன் கயர் அவுத்து இழுத்து கட்டுறான். தயவு பண்ணி என்ன இறக்கி விட்டுறியா? முடியாது. ராத்திரி பூரா தூங்கியே சாவு. இந்தாயா யோ. என்னடா நம்ம வீட்டு வாசல்ல கயிறு கட்டி இருக்கு? எந்த முடிச்ச வைக்கடா முடிச்சு போட்டது? ஏய் சானியா, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? என்னக்கா இன்னைக்கு நிறைய ஸ்கோர் பண்ணிருக்கேன். யா மனசுக்குள்ள சந்தோஷம் வந்தா மலைய கூட மடுவாக்கிடலாம், வானத்தை கூட வில்லாக்கிடலாம், இமயமலைய கூட இஞ்சி மரப்பா ஆக்கிடலாம். ஓ சரி சரி, நீ விளையாடலையா? இல்லக்கா நான் டிவி பார்க்க போறேன். இந்த மன்மதன் சாங்ல சிம்பு சூப்பரா ஒரு மூவ்மெண்ட் பண்ணிருக்காரு பாரு. இந்த மூவ்மெண்ட் ஐயோ ஐயோ பிக்சர் கட் ஆயிடுச்சு. இன்னொரு நல்ல மூவ்மெண்ட் இருக்குக்கா, பார்க்க முடியல. வேர் தேவையாது. மனசுல பெரிய மைக்கேல் ஜாக்சன் நினைப்பு. நீங்க சூர்யா மாதிரி பண்ணீங்க, சிம்பு மாதிரி பண்ணுங்க, ஆனா உங்க வயசை மனசுல நினைச்சிட்டு பண்ணுங்க. நீங்க உண்மையிலே யூத் கிடையாதுமா, யூத் மாதிரி மாதிரி. அக்கா நர்சக்கா ஆக்சுவலா சரி சரி, நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு புரியுது. இனிமே எந்த கெட்டப்பும் போட மாட்டேன், சானியாவை நீயே செட்டப் பண்ணிக்கன்னு சொல்ல வரீங்க, அப்படித்தானே? தேங்க்யூ. டேய் நில்றா. நான் என்ன கீழே விழலாம், ஆனா இங்க ஃபெவிகால் போட்டு ஒட்டி வச்சிருக்கனே என் சானியா, அவ கீழே விழவே. என்னது இது? தலை ரெண்டு பக்கம் தலையா இருக்கு. பிரம்மாக்கு 4 பக்கம் தலை இல்லையா? பிரம்மாவோட 4 தலையில இருக்கிற மூளை ஏன் ஒரே தலையில இருக்குது. 10 தலை இருக்க ராவணனுக்கே சீதை செட் ஆகல, ராமருக்கு தானே செட் ஆனாங்க. உங்களுக்கு சானியா கிடைக்க மாட்டா, அவங்க அக்கா சாணி தான் கிடைப்பா. நீங்க வேணா பாருங்க, இந்த கால் கட்டு சரியாகிறதுக்குள்ள சானியாவை கரெக்ட் பண்ணி காட்டுறேன். ரொம்ப ஓவரா பேசுறானே. சை, இவங்க அப்பா யாருன்னு கண்டுபிடிச்சு சப்பு சப்புன்னு 4 வைக்கணும். ஆனா ஒரு விஷயம் தெளிவா போச்சு, இனிமே அந்த யூத் பசங்களோட சுத்தக்கூடாது. நம்ம தனியா சுத்தணும்னா தான் நாமள யூத் நினைச்சு ஏமாறுவாங்க. கலெக்டர் வந்துட்டாரியா? ஐயா கலெக்டர் ஐயா, ஆஸ்பத்திரி வந்துருச்சுங்க ஐயா. தண்ணி குடி. கண்ணாடி கொடு. சீப்பு குடியா? சீப்பு இல்லையா? சீப்பு இல்லையா? வண்டியில எடுத்து போய் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் ஐயா. நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க ஐயா. அங்க 45 குழந்தைங்க உசுர விட்டுருக்காங்க. இந்த நிலைமையில போய் சீப்பு. 2 வருஷத்துக்கு முன்னால பள்ளிக்கூடத்துல 60 குழந்தைங்க செத்தப்பே ஃபுல் மேக்கப்ல தான் போயிருக்கேன். பத்திரிக்கையாரங்க போட்டோ எடுக்கும்போது பிரைட்டா இருக்க வேணா? சீப் இல்லாம போய் எங்க பக்கத்துல கடையில பார்த்து வாங்கிட்டு வா. நாங்க பிரஸ் பீப்புள். மக்கி போன அரிசி எல்லாம் சத்துணவுக்கூடத்துக்கு அனுப்புனதுக்கு கலெக்டர் தான் காரணம். அதனாலதான் அந்த 45 குழந்தைங்க அநியாயமா இறந்துட்டாங்கன்னு எல்லாரும் பேசிக்கிறாங்களே. இதுக்கு உங்க பதில் என்ன சார்? போடா புண்ணாக்கு அண்ணாட வரது. அப்படி சொன்னா உனக்கு கோவம் வருதுல்ல? ஆனா எனக்கு கோவம் வராது. ஒரு பொண்டாட்டி புருஷனை பார்த்து செத்து போயிடுன்னு சொல்லுவான், ஆனா அவனுக்கு ஒண்ணுதான் துடிச்சு போயிடும். அதே மாதிரிதான் பப்ளிக்குக்கும் எனக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப். கொலகார பாவி, நாங்கெல்லாம் என்னையா பாவம் செஞ்சு உங்களுக்கு? அரசாங்கம் எங்களுக்கு ஏதாவது நன்மை செய்யலாம் நினைச்சா கூட உங்களை மாதிரி அரசு அதிகாரிகளோட அலட்சியத்தால இத்தனை குழந்தைங்க செத்து கிடக்குது. இதுக்கெல்லாம் என்னையா பதில் சொல்ல போற நீ? தம்பி கோபமா வந்திருக்கீங்க போல இருக்கு. ஒரு 10 நிமிஷம் இழ பாருங்க,
அப்புறம் பேசலாம். யோ செத்து பால் ஊத்துறதுக்கு அப்புறம் பேச சொல்றியா? உன்னை கொல்லாம விட மாட்டேன். உன்னை கொல்லாம விட மாட்டேன். சட்டம் தன்னோட கடமையை செய்யணும்னு அவனை அரெஸ்ட் பண்ணா கூட உள்ள கொண்டு போய் அக்கு வேற ஆணி வேற பிரிச்சிடாதீங்க. ஏய் ஏன்னா புள்ள போயிட்டானேங்கிற சோகம் இவனுக்கு போறதுக்குள்ள புருஷன் போயிட்டானேங்கிற சோகம் அவன் பொண்டாட்டிக்கு வந்துடக்கூடாது பாருங்க. ஏய் உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா. என் கையால தான் உனக்கு சாவு. உன்னை பழிக்கு பழி வாங்காம விட மாட்டேன். என் கையால தான் உனக்கு சாவு. ஏய் ஏடிவியின் முக்கிய செய்திகள். கலெக்டர் அறிவுக்கரசனை தாக்க முயற்சி. சத்துணவு சாப்பிட்டு இறந்த குழந்தையின் தந்தை ஆத்திரம். அம்பாசமுத்திரம் பகுதியில் பரபரப்பு. ஏய் ஆச்சி மசாலா சானியாடா. மேடம் ஒரு ஆட்டோகிராஃப். மேடம் ஒரு ஆட்டோகிராஃப். ஹலோ. ப்ரோகிராம் சூப்பர். நீங்க ரொம்ப கியூட்டா இருக்கீங்க. थैंक यू மேடம். Thank you. ப்ரோகிராம்ல நான் மிஸ் பண்ணாம பாக்கணும் மேடம். மேடம் எனக்கு ஒரு ஆட்டோகிராஃப். மேடம் நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. Thank you. Thank you, Thank you மேடம். What you want மேடம்? One fried rice. சொல்றா முன்சாமி, இது பார்ட்டில எப்படி போச்சு? சரி அத விடுறா. பார்ட்டிக்கு பல பார்ட்டிகள் வந்திருக்குமே, அத பத்தி கொஞ்சம் சொல்லு. ஓ. மீதியை நீயே வெச்சுக்கோ. சாரி மேடம், நான் டிப்ஸ் எல்லாம் வாங்குறது இல்ல. என்னப்பா அது? ஹேண்டிகேப்டா இருக்கே, உனக்கு ஹெல்ப் பண்ணலாமேன்னு பார்த்தா. தேங்க்யூ மேடம். எனக்கு இங்க நல்ல சம்பளம் கொடுக்குறாங்க. அப்படி நீங்க யாருக்காவது உதவி செய்யணும்னு நினைச்சா கேஷ் கவுண்டர்ல வெள்ள நிவாரண நிதிக்கான உண்டியல் வச்சிருக்காங்க. நீங்க அதுல போடுங்க மேடம். ஒரு ஆட்டோகிராஃப் போடுங்க தலைவா. ஆட்டோகிராஃப் போடுற அளவுக்கு எனக்கு என்ன தகுதி இருக்கு அட சார்? நீங்க வேற சார், ஆட்டோகிராஃப் போடுறதுக்கு தகுதி தேவையில்லை, நல்ல மனசு இருந்தா போதும். நீங்க போடுங்க சார். இந்தாங்க சார். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நான் வாழ்க்கையில வாங்குற ஃபர்ஸ்ட் ஆட்டோகிராஃபே இதுதான். இதுக்கு மேலே ஆட்டோகிராஃப் வாங்குறதுனா ஒருத்தர்கிட்ட வாங்கலாம். அவங்க வேற யாரும் இல்ல, இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸோட நாடி நரம்பெல்லாம் துடிக்க வச்சுக்கிட்டு இருக்கிற சானியா மிர்சா. சானியா மிர்சா வரங்க. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ ப்ளீஸ். சார் கார் திடீர்னு பிரேக் டவுன் ஆயிடுச்சு. நான் அவசரமா ப்ரோக்ராமுக்கு போகணும். கொஞ்சம் ஹெல்ப் பண்றீங்களா ப்ளீஸ்? என்னங்க 1000 வாட் பல்ப் மாதிரி பிரைட்டா இருப்பீங்க, என்ன பார்த்தா 0 வாட் பல்ப் மாதிரி சுருங்கிட்டீங்களே. நீங்கன்னு தெரியாம வண்டி நிறுத்திட்டேன். நீங்க நிச்சயமா எனக்கு ஹெல்ப் பண்ண போறது இல்ல. சாரி, நீங்க போங்க. நீங்க நிறுத்துன்னு சொன்னா நாங்க நிறுத்தணும், போன சொன்னா போயிடணுமா? ஒரு பொண்ணை தனியா ரோட்ல அம்போன்னு விட்டுட்டு போற அளவுக்கு நாங்க ஒன்னும் பேட் பாய்ஸ் கிடையாது. சரி, ப்ரோகிராமுக்கு நேரம் ஆச்சுன்னு சொன்னீங்கல்ல, சீக்கிரம் ஏறி உட்காருங்க. ஓகே பை. தேங்க் யூ. ஹலோ ஹலோ ஹலோ, Huh? என்ன நீங்க பாட்டு தேங்க்யூ சொல்லிட்டு போறீங்க? ஒரு நிமிஷம். என்னது? ஒன்னது வெயிட் வெயிட். இந்தாங்க பில்லு. என்ன பாக்குறீங்க? மகாபலிபுரத்துல இருந்து மவுண்ட் ரோடு வரதுக்குள்ள 1 லிட்டர் பெட்ரோல் காலி. அதுக்கு 48 ரூபா 60 பைசா ஆச்சு. அதுல முதுகு பூரா ஒரே வலி. ஜண்டுபா வாங்கி தேய்க்கணும், அதுக்கு 15 ரூபா செலவாகும். இது போக என் காத்துக்கிட்ட புசு புசுன்னு மூச்சு விட்டீங்களே, அதுல என் பாடி ஒரே ஹீட் ஆயிடுச்சுங்க. 4 இளநீர் வாங்கி குடிக்கணும், அதுக்கு 40 ரூபாய். சோ டோட்டலா நீங்க எனக்கு கொடுக்க வேண்டிய அமௌண்ட் 103 ரூபாய் 60 பைசா. கிவ் 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 கிவ். இந்தாங்க 200 ரூபாய். மீதிய டிப்ஸா வெச்சுக்கோங்க. என்னது டிப்ஸா? அன்னைக்கு டிப்ஸ் வாங்கலாங்கிற ஒரே காரணத்துக்காக தான் அந்த ஹோட்டல் பேரர் கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்கினேன். அப்பேற்பட்ட நான் உங்ககிட்ட டிப்ஸ் வாங்கினா ஏன் கேரக்டர் அடிபட்டுறாது? அதனால அந்த மீதி 3 ரூபாய் 60 பைசா நீங்களே டிப்ஸா வச்சுக்கங்க. ஓகேவா? இதோ பாருங்க, நமக்குள்ள நடந்த இந்த 2 சீனை வச்சு நீங்களும் உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல எதுவும் டெவலப் பண்ணிக்காதீங்க. எனக்குள்ள எந்த ஐடியாவும் கிடையாது. ஹலோ நில்லு. நீ யாரு? உனக்கு என்ன வேணும்? ஏன் இப்படி என்ன டார்ச்சர் பண்ற? இப்படித்தான் ஆரம்பிக்கும். போக போக கோவத்தோட வால்யூம் குறைஞ்சு காதலா கன்வெர்ட் ஆயிரும். ஆனா இந்த கருமத்துக்கெல்லாம் கரையறால் நான் கிடையாதுங்க. நீங்க தலைகீழ நின்னாலும் சரி, நான் உங்களுக்கு கிடைக்க மாட்டேன். என்ன தயவு செஞ்சு மறந்துருங்க. ஹலோ, ப்ரோகிராம்ல எல்லாரும் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ப்ரோகிராம் கேன்சல். ஏன்னா நான் செத்து
நிலவை பார்த்து வானம் சொன்னது என்னை தொடாதே சொன்னது என்னை யாராவது சாரிம்மா நானே குப்பை தொட்டி நினைச்சிட்டேன். என்ன ஃபீலிங்? அதையாவது யூஸ் பண்ணிட்டு தூக்கி போடுறாங்க, உன்னை யூஸ் பண்ணாமையே தூக்கி போட்டாங்களே. அத பத்தி நான் ஃபீல் பண்ணிக்கிறேன், நீ ஃபீல் பண்ணாத. ஃபீல் பண்ணா வென்றா பண்றது? உன்னால நம்ம ஊர்க்காரங்களுக்கெல்லாம் கேவலமா இருக்குது. என்னப்பா இங்க துப்புற? துப்பா வென்றா பண்றது? நீ உன் பொண்டாடி ஒருத்தி தான் பொம்பளை நடிச்சு அப்புறம் லோலோன்னு சுத்துற, அதனால அவளுக்கெல்லாம் கிரு நேரி போச்சு. நீ முதல்ல அவளை கட் பண்ணு. உருளைக்கிழங்கு கலர்ல சேனக்கிழங்கு சைஸ்ல உனக்காக ஒரு பொண்ணை பார்த்து வச்சிருக்கேன். யாருப்பா? ஏடிவில லவ் உங்கள் சாய்ஸ் பண்றல சானியா. இவெல்லாம் நல்லா தானே பேசிக்கிந்த. ஆ. திடீர்னு கரண்ட் கம்பியில கொண்டு கொடுத்து விடுற. அவ கலர் என்ன என் கலர் என்ன? போப்பா பேச்சா. 3 4 சன்யா அதை விட இது நல்லா நோ 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 நாட் வேண்டாமா? நைஸ். அக்கா அக்கா என்ன? நான் சொன்னேன்ல ஒரு அரை லூசு ஆமா. இன்னும் ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான்னு, அது இதான். லவ் கன்ஃபார்ம் ஆயிடுச்சா? எங்க ரொம்ப கன்ஃபியூஸ் பண்றான். இரு இப்ப கன்ஃபார்ம் பண்றேன். ஏய் ஆச்சி மசாலா, மேல வர. கதிர் படத்துல வர்ற ஹீரோ மாதிரி அவன் பூவை எடுத்துட்டு வந்து உன்கிட்ட ஐ லவ் யூன்னு சொல்ல போறான். நீ அவசரப்பட்டு ஓகே சொல்லிடாத. குஷி ஜோதிகா மாதிரி கொஞ்சம் பீலுக்கு பண்ணு. அட நீ வேற, அவன் என்கிட்ட குடுக்குற மாதிரி வந்து உன்கிட்ட குடுப்பான். நீ அவசரப்பட்டு ஓகே சொல்லிடாத. இது வெறும் மீட்டர் கேஜ்மா, நாங்க பிராட் கேஜ்ல ஸ்பீடா போயிட்டு இருக்கோம்ல. எக்ஸ்கியூஸ் மீ, எஸ். இது உங்க ஃப்ளவரா? யா. அறிவு இருக்கா உங்களுக்கு? இத்தனோண்டு பயமால இவ்வளவு பெரிய பூ தூக்கி போடுறீங்களே, தலையில அடிப்படி செப்டிக் அடிச்சு பாருங்க. ஹலோ என்ன பணத்தை கொடுத்து விலைக்கு வாங்கலாம் பாக்குறீங்களா? அதெல்லாம் நடக்காதுங்க. மேடம் இங்க வாங்க. இவங்க தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய விஐபியா. அப்படி இருக்கும்போது லவ் எவ்வளவு அழகா டீசென்ட்டா நாகரிகமா சொல்லணும். அதை விட்டு இவ்வளவு பெரிய ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்ல பூ தூக்கி போடுறது, கபடி விளையாடுறது, இந்த பம்பரம் விடுறது என்னங்க இதெல்லாம்? நீங்க எல்லாம் எவ்வளவு டீசென்ட்டான ஃபேமிலி கேர்ள்ஸ். நீங்க இப்படி தான் பண்ணுவீங்களாங்க? நோ நோ இல்ல நீங்க போலாம். ஏய் யூ. லுக் காலையில எந்திரிச்சும் தன்னை யாரா லவ் பண்ண மாட்டாங்கன்னு அலையறவங்க 1000 பேர் இருக்காங்க. அவங்ககிட்ட வச்சுங்க இந்த மாதிரி விளையாட்டு எல்லாம். நான் ஒரு லட்சியத்தோட இருக்கேன், ஆனா அது என்னன்னு மட்டும் ஏன் கேட்றாதீங்க. ஏய் ஒண்ணு இங்க பாருங்க. ஐ ஹேட் யூ. நீங்க எத்தனை தடவை சொன்னாலும் ஐ ஹேட் யூ. ஊ போட்ட ஊ. எங்க அம்மா நம்ம சேர்த்து வைப்பாளா? எங்க அம்மா இந்த ஒரு மூமெண்ட் வச்சு சானியாவை சட்னி இங்கேயா வந்த? எங்க அம்மா ஏயா விரட்டி லவ் பண்ணால விலை போவாங்க. நீ வித்தியாசமா லவ் பண்ணன்னு சொல்லி உன் தலையில மண்ணை வாரி போட்டுக்கிறியா? எங்க அம்மா 3 சீன் நீ இல்லாம எவ்வளவு நிம்மதியா போயிட்டு இருந்துச்சு. மறுபடியும் குறுக்க வேண்டாம். எங்க அம்மா பெரியப்பு அவளை பிடிச்சிருக்குன்னு 1000 பேர் சொல்லலாம். ஆனா அவளை பிடிக்கலன்னு சொன்ன ஆம்பளை நான் தான். நீ வேணா பாரு, இன்னைக்கு ராத்திரி பூரா அவ தூங்க மாட்டான்.